ஆஃப் டேக்ஸ் லயபிலிட்டி ஆஃப் யாரோடது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? மிஸ்டர் சுந்தர். சரிங்களா? சுந்தரோடது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் எழுதிக்கோங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் டாக்ஸபிள் டோட்டல் இன்கம் ஆஃப் இண்டிவிஜுவல் பார்த்தீங்கன்னா ₹1,50,000. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னது என்னன்னா, நம்மளுக்கு எந்த ஏஜும் மென்ஷன் பண்ணலை. ஸோ அப்போ எந்த ஏஜும் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா நம்ம எந்த கேட்டகரியில் போடுவோம்? ஃபஸ்ட்டு கேட்டகரியில் தான் போடுவோம். சரிங்களா? ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு கேட்டகரினா ஏஜ் லெஸ் தென் 60 இயர்ஸ் தான். அதில் ஃபஸ்ட்டு என்னது? அப் டு 2,50,000 வரைக்குமே நில்லு. 2,50,000 5 lakh மேலே தான் நம்மளுக்கு 5% வரும். இது பாருங்க 2,50,000க்கு கீழே இருக்குது. ஸோ இவங்களோட டேக்ஸ் லயபிலிட்டி நம்மளுக்கு நில். ஸோ அதை நம்ம என்ன எழுத போகிறோம்னா, ஃபஸ்ட் இது பாருங்க, தி டேக்ஸ் லயபிலிட்டி இஸ் நில் அப்படின்னு எழுதிட்டு ஹென்ஸ் தி டோட்டல் income of an individual is ₹1,50,000. ஓகேங்களா? ஸோ which is less than ₹2,50,000. சரிங்களா? அதாவது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2,50,000 வரைக்குமே நில்லு தான். 2,50,000 to 5 lakh தான் நம்மளுக்கு 5%. இது நம்மளுக்கு 2,50,000 விட கம்மியாக இருக்கனால டேக்ஸ் லயபிலிட்டிஸ் நில். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹென்ஸ் தி டோட்டல் இன்கம் ஆஃப் அ இண்டிவிஜுவல் இஸ் ₹1,50,000 which is less than the 2,50,000. So the tax liability of the individual is nil. ஓகேங்களா? ஸோ டேக்ஸ் லயபிலிட்டி ஆஃப் தி இண்டிவிஜுவல் இஸ் நில் அப்படின்னு நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக எழுதணும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வேர்டிங்ஸில் மென்ஷன் பண்ணி காட்டணும். சரிங்களா? இண்டிவிஜுவல் இஸ் நில். ஓகே, சரிங்களா? நெக்ஸ்ட் பிக்கு போயிடுவோமா? என்ன கேட்டிருக்காங்க? டாக்ஸபிள் டோட்டல் இன்கம் ஆஃப் இண்டிவிஜுவல் இவங்களோடது பாருங்க 8,50,000. 2,50,000க்கு மேலே இருக்குது. அப்போ இவங்களுக்கு டேக்ஸ் லயபிலிட்டி இருக்குது. ஸோ இவங்களோடது போடுவோமா? ஸோ பர்டிகுலர்ஸ் காலம் போட்டுக்கோங்க. பர்டிகுலர்ஸ் காலம் நம்மளுக்கு ₹2 காலம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளோட 60 இயர்ஸ் கீழே இருக்குன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? அப் டு ₹2,50,000. 2,50,000 வரைக்குமே நம்மளுக்கு நில். சரிங்களா? அடுத்து என்ன இருக்குது? ₹2,50,000ல இருந்து 5 lakhs வரைக்கும் இவங்களுக்கு 5%. ஸோ இப்போது நம்மளோட 8,50,000